Dear 12th standard business max students, in exercise number 6.1 sum number 2, let x be a discrete random variable with a probability mass function. இது probability mass function table styleலையும் கொடுப்பாங்க, இந்த மாதிரி flower bracket போட்டு function styleலையும் கொடுப்பாங்க. இது அப்படியே நம்ம cumulative distribution functionஆ மாற்ற போகிறோம். cumulative distribution function எக்ஸாக்டாக cumulative distribution function எப்படி எழுதணும் அப்படின்றத திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் நம்மளுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது, இந்த பக்கம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 3 1 5 1 8 1 10 1. இதுக்கு கீழே என்ன நடக்கும், இதுக்கு மேலே என்ன நடக்கும், நடுநடுவில் என்ன நடக்குன்றது தான் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எழுத போகிறோம். cumulative distribution function. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 3லேருந்து தான் ஆன்சரே ஸ்டார்ட் ஆகிருக்குது. 3க்கு கீழே உங்களுக்கு ஆன்சரே இல்லை. அப்போ எடுத்த உடனே எப்போதுமே 0 வரும், கடைசி நம்பர் 1 வரும். ரைட்? இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இது எழுதும் போது கூட்டி கூட்டி எழுதிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 0.3, அதுக்கப்புறம் 0.3 கூட இதை ஆட் பண்ணணும் 0.5, 0.5 வந்திருக்கு, இது ரெண்டும் ஆட் பண்ணி அது கூட இதை ஆட் பண்ணணும் 0.8, அது கூட இதை ஆட் பண்ணிங்கன்னா 1 வந்துடும். இப்படி தான் எழுதணும். cumulative distribution function நீங்கள் எழுதுறீங்க, CDF எழுதுறீங்க அப்படின்னாலே ஸ்டார்டிங் 0 எண்டு 1, ஃபஸ்ட் ஆன்சர் அப்படியே எழுதணும், செகண்ட் ஆன்சருக்கு 2 பேரை கூட்டி எழுதணும், தேர்ட் ஆன்சருக்கு 3 பேரை கூட்டி எழுதணும், ஃபோர்த் ஆன்சருக்கு 4 பேரை கூட்டி எழுதணும். அப்போ அப்படியே கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக 1 வந்துடும். பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு 0 எழுதியாச்சு, 0.3 வந்துடுச்சா. செகண்ட் எழுதும் போது ரெண்டுத்தையும் கூட்டியிருக்கிறேன் 0.5, அப்புறம் இது 3த்தையும் கூட்டியிருக்கிறேன் 0.8, ஃபைனலாக 4த்தையும் கூட்டியிருக்கிறேன். ஆன்சர் இஸ் 1. இது 0 அதர்வைஸ். இது அதர்வைஸ்னால் இந்த இடம், அதனால் அது அதர்வைஸ்க்கு போயிடும். இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டிங்களா? எழுதிட்ட பிறகு என்ன சொல்ல போகிறேன்னா 3லேருந்து இந்த ஆன்சர், 3க்கு கீழே ஆன்சர் கிடையாது. அப்போது 3க்கு கீழே இந்த ஆன்சர் கிடையாது. எது வரைக்கும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். மூணு கீழே இதுக்கு ஆன்சர் கிடையாது, அதனால் 0. ரைட்? ஆஃப்டர் திஸ் 0.3 ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ எப்படி எழுதணும் நல்லா பார்த்துங்க. x less than or equal to, 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 இப்படி தான் வரும். இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே லெஸ் 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 லெஸ். இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ஏன்னா இந்த எண்டு கடைசி. அதுக்கு அடுத்தது 0.3 எந்த ஆன்சருக்கு வந்தது? 3க்கு வந்தது. 0.5 எதுக்கு வந்தது? செகண்டுக்கு வந்தது 5க்கு. 0.8 எதுக்கு வந்தது? 5 8 இதுக்கு தான் வந்தது. லாஸ்ட்டாக 1 எதுக்கு வந்தது? எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 1 வந்தது, 10ஆம் நம்பருக்கு வந்திருக்குது. ரைட்? இதை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. இதோடைய ஸ்டார்டிங் தான் இதோட முடிவு, இதோடைய ஸ்டார்டிங் தான் இதோடைய முடிவு, இதோடைய ஸ்டார்டிங் தான் இதோடைய முடிவு, இதோடைய ஸ்டார்டிங் தான் இதோட முடிவு. இதுதான் கரெக்ட் வே ஆஃப் ரைட்டிங் cumulative distribution function. நிறைய ஸ்டைலில் நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸில் ஒரு மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி இருக்கும், புக் ஆன்சர் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஃபார்மேட்டே ஃபாலோ பண்ணிங்க, டயக்ராமும் க்ளீனாக வந்துடும். இப்போ இதெல்லாம் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 3க்கு கீழே உங்களுக்கு ஆன்சரே கிடையாது. இதுதான் 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுக்கலாம். 3க்கு கீழே உங்களுக்கு ஆன்சரே கிடையாது. 3 to 5க்கு மட்டும் 0.3 வருது. இங்கே பாருங்கள், இதான் 3 to 5, அதுக்கு 0.3, இது வரைக்கும் பாருங்கள் 0.3. அப்போது நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எப்படி வரையணுன்னா, இதான் 3, இதான் 5, 3 to 5 0.3, இதை பாருங்கள் 0.3. 0.3ல ஸ்கேலை வச்சுருங்க. 3ஆம் நம்பருக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருங்க, 3ஆம் நம்பருக்கு நேராக ஒரு புள்ளி, 5க்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருங்க. அப்போ இதை ஜாயின் பண்ணிவிடுங்க. 3 to 5 நல்லா பாருங்கள், 3 to 5, 3 to 5 வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆன்சர் வரும்னா 0.3 தான் வரும். அதுக்கப்புறம் 5 to 8 0.5, 5 to 8 இது வரைக்கும் 5 to 8. அப்போ 5 to 8 போடும்போது நான் 0.5க்கு போக போகிறேன். 0.5னா மேலே 0.5 போயிட்டேன்னா 5க்கு நேராக ஒரு புள்ளி, அதே மாதிரி 8 இருக்குது பாருங்கள், 8க்கு நேராக ஒரு புள்ளி, 8க்கு நேராக ஒரு புள்ளி,
8க்கு நேராக ஒரு புள்ளி. 5லிருந்து 8 வரை 0.5 தான் நீங்கள் லைன் வரையணும். 0.5 இதற்கு பாருங்கள் 0.5. 5லிருந்து 8 வரை 0.5க்கு லைன் வரையணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைன் வரைஞ்சிருக்கிறது 3 to 5. 3 to 5ல் 0.3க்கு நேராக ஒரு லைன் வரைஞ்சிருங்க. 5 to 8 வரைக்கும் 5 to 8 வரைக்கும் 0.5ல் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் 8 to 10 8 to 10 இங்கே பாருங்கள் 8 to 10 8 to 10ல் 0.8 0.8னா இங்கே வருவீங்க. ரைட் 0.8க்கு வந்துட்டிங்களா? 8ஆம் நம்பர் இதுக்கு நேராக வரும். டு 10 பாருங்கள் 10க்கு நேராக இருக்கான்னு சொல்லிட்டு ரைட் 10க்கு நேராக. அப்போ இந்த லைன் வரையணும். இங்கே லைன் வரும் 8 to 10 8 to 10 முடிஞ்சிடுச்சா? 0.8க்கு நேராக வரைஞ்சிடணும். 10 to infinity 1 10 to infinity தான் இன்ஃபினிட்டி உங்களுக்கு. அப்போது 10 to infinity தான் 1. இப்போ 1க்கு போயிடணும் கரெக்டாக. 1க்கு போயிட்டேன்னா அப்போ 1 கிட்ட போயிட்டு 10 நேராக புள்ளி வச்சுட்டு 1 அது பாட்டு போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போயிட்டே இருக்கும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ 10க்கு மேலே 1. அப்புறமேட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த குறுக்கு லைன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் வேறு கலரோ அல்லது பென்சிலோ பிளாக்கோ யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் இருக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போயிருப்பீங்க, இந்த இடத்துல இதுக்கு போயிருப்பீங்க, இங்கேருந்து இங்கே வேலைக்கு போயிருப்பீங்க. சும்மா ஒரு ஜாயின் மட்டும் போட்டுட்டிங்கன்னா இதுதான் எக்ஸாக்ட் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போது நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் போட்டேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் இதுக்கு கீழே ஃபுல்லாகவே 0. எதுலேருந்து 3 கீழே இருக்கிறது எல்லாமே 0 ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இந்த 3க்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கீழே இறங்கிடும். இது அப்படியே கீழே இறங்கி 0க்கு போயிடும். அப்போ 3லேருந்து பார்த்தீங்கன்னா 0 ஆன்சர். இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர் இது வரைக்கும் பாருங்கள் 0.3. இதுதான் உங்களுடைய செகண்ட் ஆன்சர் 0.5. இதுதான் தேர்ட் ஆன்சர் 0.8. அப்புறம் இந்த 1 இருக்குது பாருங்கள், இதுதான் உங்களுடைய ஃபோர்த் ஆன்சர். இந்த பிளாக் தான் ஆக்சுவலாக கிராஃப். இதெல்லாம் சும்மா ஒரு கண்டினியூட்டிக்காக நம்ம ஜாயின் பண்ணுறது, ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறி போகும். இதுதான் எக்ஸாக்ட் கிராஃப் ஃபார் cumulative distribution function. Okay, thank you.